இவர்களே இன்னைக்கு நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போறோம். எதுக்கு கேட்டீங்கன்னா தம்பி என்னென்னமோ வாங்க போறாரு. ஃபோட்டோ ஃப்ரேம் போடணும். ஃபோட்டோ ஃப்ரேம் போடணுமா? அதுக்கு ஒரு ரொட்டேட்டிங் சேர் வாங்கணும். நம்ம ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ண போறோம் ரூம்ல. அதுக்காக தான் நம்ம அவர் இது ஆஃபீஸ் வச்சிருக்காராமா, அதுக்கு சேர் வாங்க போறாராமா, ஃபோட்டோ ஃப்ரேம் போட போறாராமா. இந்த சைக்கிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாமே நம்ம. சரி வாங்க நம்ம தம்பி கூட போயிட்டு நமக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்லாம் தேவைப்படுது, போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி மார்க்கெட்டு உள்ளே போனதும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எந்த வாட்ச் எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு இந்த டைட்டன் வாட்ச்சு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, பிராண்டட் வாட்ச்சு, ஸோ அது போலவே இருந்துச்சு. ஆனால் டூப்ளிகேட்டு தான். உள்ள பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ சைனா பேர் போட்டிருக்காங்க. ஸோ நிறையா இருந்துச்சுங்க, பசங்களுக்கு இருந்துச்சு, பொண்ணுங்களுக்கு இருந்துச்சு. நம்ம தம்பி வந்தோடனே எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்ட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் ஒன்று பார்த்துட்டு இருந்தார். நானும் ஏதாச்சும் வாங்கணும்னு பார்த்தேன். பட் அந்த செயின் மாதிரி இருக்குல்ல கையில் மாட்டுறது, அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டம்மியானது போல். எப்போ வாட்ச் ஓடாமல் போகும் அப்படின்னு தெரியாது. இந்த பல்லாவரம் சந்தையாச்சும் இந்த வாட்சை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை 799 ரூபா 899 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருக்காங்க. அதே நிறைய பேர் நம்பி வாங்கி ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ இது டூப்ளிகேட் வாட்ச் தான் இங்கே இந்த ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. ஸோ அப்புறம் இன்னொரு கடைக்கு போனோமா, இங்கே தான் நம்ம தேடி வந்த டேபிள் இருந்துச்சு. நம்ம வந்து லேப்டாப் வைக்கிற மாதிரியும் ஃப்யூச்சரில் பிசி பில்டு பண்ணி வைக்கிற மாதிரியும் தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்துட்டு வந்தோம். நான் ஒன்று பார்த்துட்ருக்கோம்ல, கபோர்டோடு வர்றது, சிங்கிள் கபோர்டோடு வர்றது வந்து 1200 இதில் வந்து உள்ளே அவ்வளோதான் இருக்குது. நான் கூட டபுள் இது வைக்க நினச்சா ஒன்று தான் இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு பார்த்தோம்னா இந்த கீபோர்டு வைக்கிறதுக்கு இருக்குது. இந்த சைடில் இழுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலே ஒரு கபோர்டு, சென்டரில் ஒன்று, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 குவாலிட்டி என்னவோ நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி யூஸ்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ யூஸ் பண்ணிவிட்டு அது வித்தாப்பி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா புதுசுனா நமக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல் அடிக்கும், எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் இருக்காது. ஸோ ஓல்டு தான் இந்த ரேட்டுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஆன்லைனில் நாங்கள் தேடி பார்த்தோம், ஆன்லைனில் 5000 6000 போட்டுருந்துச்சு. இங்கே வந்து இந்த ரேட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு தேவையான ஒன்று மட்டும் வாங்கியாச்சு. மிச்சம் பாருங்கள் எல்லாமே அதுதான். இந்த கடை வந்து பல்லாவரம் சந்தையோட ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கடைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பழைய சோஃபா தான். மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருக்காங்க. கவர் தாள் கிடைக்கும் கடையில் போய் கேட்டிங்கன்னா 50 ரூபா நினைக்கிற ரோலு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து இந்த பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் சோஃபா செட்டு, பின்னாடி பாருங்கள் அலமாரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ கவர் போட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ அதிக விலைக்கு விற்காம ஒரு மாட்ரேட்டான பாதி விலைக்கு விற்றுட்ருக்காங்க. நாங்கள் வந்து டேபிள் மட்டும் வாங்கிட்டு அங்கே கிளம்பியாச்சு. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய CPU அடிக்க வச்சுருந்தாங்க. எல்லாமே ஓல்டு மாடலு, நம்ம ஸ்கூலில் லேப்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பழைய மாடல் இது, அதுதான். இதில் வந்து ப்ராசஸர் பென்டிஎம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரின்ட்டு அதை வாங்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மானிட்டர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மானிட்டர்லாம் 400 300 தான். இது ரொம்பவே சின்னதாக இருக்கும். இது அந்த லேப்டாப்போட சின்ன டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஆஃபீஸ் சேரு, ஒரு சேர் வந்து 2000 ஆன்லைனில் பார்த்ததுக்கு 10000 போட்டிருந்தாங்க. அதுவும் அசம்பிளி வந்து நம்மளாக பண்ணணும். ஆனால் இவங்களே அசம்பிள் பண்ணி வச்சு கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க பக்காவாக. அதுவும் மொத்தமாக வாங்கினா டிஸ்கவுண்ட்லாம் போட்டு தருவாங்களாம்மா. இவ்வளோ சேர் எங்கேருந்து இட்டு வந்தாங்கன்னு தெரியல. கேட்டதுக்கு ஆஃபீஸை வந்து வெக்கேட் பண்ணாங்க, அப்படி விற்றுட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் செகண்ட் ஹேண்டில் விற்றுட்ருக்கோம் அப்படி சொன்னாங்க. டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா மணி, நம்ம ஆஃபீஸ் ஆரம்பித்து பூஜை எதுவும் பண்ணோம்னா அதுக்கு மணிலாம் வாங்கிக்கலாம் போல். ஒரு மணி 5 ரூபாயாம்மா. சின்ன மணியும் இருந்துச்சு, குண்டு மணி, பெரிய மணியும் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த கடையில் நம்ம அண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கான சார்ஜர் பார்த்துட்டு இருந்தாங்க. புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து புது பேட்டரிலாம் கிடையாது, ஆல்ரெடி யூஸ்டு இந்த மாதிரி இருக்கிற பேட்டரி தான். ஒரு பேட்டரி 300 400 இந்த ரேஞ்ச் தான் சொன்னாங்க. நம்ம ஹெச்பி லேப்டாப்புக்கான பேட்டரிலாம் நிறைய கிடச்சிங்க. இந்த ப்ரைஸுக்கு இதை தாராளமாக வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாலு பின்ன ஒர்க் ஆகாமல் போச்சு, வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் செக் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா ரிட்டன் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன், அடுத்த தடவை ரிட்டன் வரும்போது இந்த கடை இருக்குமானே தெரியாது. அதனால் இப்படிப்பட்ட பொருட்களை ரிஸ்க் எடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ பேட்டரி மட்டும் கிடையாது, சார்ஜரும் கிடந்தது, ப்ளஸ் மவுஸ் பேட் இருக்கும்ல, அது கீபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஒரு லேப்டாப் கடையிலேருந்து இந்த மாதிரிலாம் எட்டு வந்துருப்பாங்க போல், மொத்தம் போட்டு குமிச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட ஹெச்பி லேப்டாப் 2 இருக்குது, லெனோவோ லேப்டாப் 1 இருக்குது. ஸோ அதுக்கான பேட்டரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் N சீரிஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபோன் பார்த்தேன். நோக்கியாவில் டச் ஃபோன் விட்டதில் ஆரம்பத்தில் வந்த மாடலு. இதில் வந்து சைடில் பெண்ணெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன சாம்சங்கில் நோட் பேட்லாம் வந்துருக்குல்ல, அது போல் இவன் அப்போயே ஆரம்பிச்சிட்டான். நல்லா தான் போயிட்டு இருந்தான். தேவையில்லாமல் விண்டோஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி கடைசியில் கம்பெனி நாசமாக போச்சு.
ஸோ அந்த ஃபோனை வாங்கிட்டோம். வாங்கிட்டு அடுத்த கடைக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்களா வீட்டில் போடுற அந்த சோஃபா வுட்டில் செஞ்சது. ஸோ இது இந்த ஒரு 3 இது இருக்குது பார்த்தீங்களா, 3 சேர்த்து 17,000 அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் குமிச்சிட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலை பார்த்து எப்பா அந்த கடையை விட்டு நம்ம அடுத்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். காலையில் 10 மணி ஆகுது. வெயில் பார்த்திங்கன்னா மண்டையை பொழக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, எலக்ட்ரானிக் கடைகள் அதிகமாக இல்லை, இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியல, நம்ம பேசுனதை ஒட்டு கேட்டாங்களோ இந்த மாதிரி சேரு டேபிள் வாங்க போகிறோன்னு சொன்ன உடனே அந்த கடையாக தான் அதிகமாக இருக்குது தவிர நம்ம எலக்ட்ரானிக் கடையே காணும். பல்லாவரத்தில் பாதி கடையை தாண்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கடைகள் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா ஆரம்பத்துலேயே சாம்சங் ஏசி வச்சுருந்தாங்க. மேலே அந்த சைடில் இருக்கிற கூடு அதை காணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வரைக்கும் ஒரு மிஷினு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஹோம் தேட்ரு மொத்தத்தையும் சேர்த்து ஒரே கடையில் அமுக்கி வச்சுருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே எந்த பொருள் நமக்கு எடுபடலை. ஏன்னா ஏசி வாங்கிட்டு போயிட்டு ரீஸ்டோரேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை கிடையாது. அதுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஸோ வேறு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நமக்கு எதுவும் மாட்டலை. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் டிஜே வச்சுருப்பாங்களே அந்த மிஷினை அடித்து நொறிட்டு வந்துருக்காங்க. நாங்கள் பாருங்கள் எத்தனை மிஷின் இருக்குன்ட்டு. இதெல்லாம் எப்படிடா இது ஸ்க்ராப்பில் போட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எப்படி இங்கே வந்து விற்கிறாங்க? இதை வந்து சரி பண்ணி ரீசேல் பண்ணால் கூட பயங்கரமாக ரேட்டு போவோம். இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் வந்து காத்தாடியாக விற்றுட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு காத்தாடி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சானாலும் தெரியல. நிறைய காத்தாடி நல்லா ஒர்க் ஆகும் போல். ஆனால் ஃபேனு இந்த ரெக்கையெல்லாம் கிடையாது. ரெக்கை மட்டும் நம்ம வாங்கி மாட்டிக்கணும். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 1200 சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஃபேன் பார்க்கறத விட்டுட்டு ஒரு கிம்பிள் கிடைச்சிங்க. ஆனால் கிம்பிள் வந்து தீயில் எரிஞ்சிருக்குது. இது ஒழுங்காக ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நம்ம கூட வந்து நம்ம அண்ணன் R2D Info வந்து அதை 60 ரூபா கொடுத்து வாங்கினார். ரொம்பவே கம்மி ப்ரைஸுக்கு வாங்கிட்டார். ஆரம்பத்தில் வந்து 300 சொன்னார். ஆனால் நம்ம அண்ணனோட பேச்சு திறமையில் மயங்கி அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் 60 ரூபாய்க்கு பேசி கொண்டு வந்துட்டார். உண்மையிலே அது வாங்கினது ஒர்த்து தான். அவர் ரீஸ்டோரேஷன் பண்ணி அவர் சேனலில் போடுவார். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொபைல் ஃபோனாக இருந்துச்சு. டச் மொபைல் தான். கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்தது. நோக்கியா விண்டோஸ் அந்த ஃபோனு. அதுக்கப்புறம் சாம்சங்கில் அந்த மினி மாடலு எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மானிட்டர் ஒன்று பார்த்தோம். இன்றைக்கி டேபிள் வாங்கினாலும் வாங்கினோம், பிசி மாட்டுது, மானிட்டர் மாட்டுது, இன்னும் கீபோர்டு மட்டும் தான் மாட்டலை. இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டல் டிஸ்பிளே நினைக்கிறேன். பார்த்தீங்களா டிஸ்பிளே பார்க்குறதுக்கு தனியாக தெரியுதா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பல்லாவரத்தில் மானிட்டர் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மானிட்ரு. ரொம்ப நேரம் பார்த்தாலே கண்ணெல்லாம் கூசுது. அதனால் வேறு ஒரு மானிட்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் இதோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி பார்த்து ஒரு 800 ரூபாய் கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டோம். சரி வாங்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கப்போ இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருந்துச்சுங்க. மேலே வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதை கிழிச்சிட்டா உள்ள நல்லா இருக்கும், மேலே ஸ்க்ராட்செல்லாம் போயிருன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக தான் அது நல்லா கீழே படுக்க வச்சு லைட்டாக அமுக்கி பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்க்ராட்ச் வந்துருக்குங்க. அதை நல்லா வெயிலில் வச்சு பார்த்தா தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரி சாச்செல்லாம் வச்சு பார்த்தா தெரியல. இங்கே பார்த்தீங்களா வெயிலில் வச்சுருக்கேன் தெரியுதா? சென்டரில் ஒரு கோடு விழுந்துருக்கு. இது 800 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கோவிந்தா தான். கடைக்காரர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஏப்பா இதை வாங்கிட்டு போனேன்னா ரிட்டர்ன் கொடுத்தா நான் வாங்கவே மாட்டேன் இப்போயே சொல்லிட்டேன்னு சொன்னார். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு HP மானிட்டர் பார்த்தோம். நல்லா பெருசாக இருந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணிக்கலாம் போல். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா கண்ணை கவரிச்சு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா சொன்னாங்க. இதையும் ஒரு 700 ரூபா வரைக்கும் கொண்டு வந்தோம். 500 ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதையும் நாங்கள் படுக்க போட்டு பார்க்குறோம். உள்ளே உடஞ்சிருக்குது. பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வாயை பொழந்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் உனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மானிட்டர்லாம் வாங்கும்போது அல்லது லேப்டாப் வாங்கும்போது டிவி வாங்கும்போது டிஸ்பிளே நல்லா ஒத்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் இன்ச் பை இன்ச்சாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் உடஞ்சிருக்கான்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி டிவைசஸில் டிஸ்பிளே போச்சு அப்படின்னா அது அவ்வளோதான் வேஸ்ட்டு. இது கீழே தான் தூக்கி போடணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும். அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப தடவை யோசிச்சுக்கோங்க. அப்புறம் ஹெச்பியில் ஒரு குட்டி லேப்டாப் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் டெல்லில் பார்த்துருக்கோம், அப்புறம் லெனோவில் பார்த்துருக்கோம். ஆனால் ஹெச்பியில் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு குட்டி லேப்டாப் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் வந்து 1000 ரூபா தான் சொன்னாங்க. ஆனால் வாங்கிட்டு போயிட்டு இது என்ன பண்ணுறது, இப்போதைக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். பக்கத்தில் வந்து ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கா. இது வந்து மானிட்டர் கிடையாது, இது வந்து பிசி. ஸோ ஓல்டு பிசி. இது வந்து மானிட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடியே வந்து அந்த மதர் போர்டு CPU மாதிரி வச்சுருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா DVD பிளேயர் போடுற மாதிரி இருக்கா. உள்ளுக்குள்ளே வந்து Windows 7 இருக்குது. ரொம்ப ஓல்டு டிவைஸு. இது வந்து 2000 ரூபா சொன்னாங்க. இதுவும் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, ப்ராசஸர்லாம் மாற்றிட்டு நமக்கு மெனக்கெட்டு கிடக்க முடியாதுல்ல. அதனால் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்ல, அதுக்காக தான் காட்டினேன். இந்த மாதிரிலாம் ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த குழாய் செட்டுங்க. நம்ம ஊரில் திருவிழா அல்லது யாருக்காச்சும் கல்யாணம் காட்சினா இந்த மாதிரி தான் குழாயை வந்து மாட்டிடுவாங்க. அது கேட்குறதுக்கு அப்போ இறச்சலாக இருந்தாலும் இப்போ சென்னை மாதிரி ஏரியாலலாம் கல்யாணம் காட்சிக்கெல்லாம் இந்த மாதிரி ரேடியோவே கட்ட மாட்டுறாங்க. அப்படி ஆகிப்போச்சு. இந்த ரேடியோ செட்டில் பாருங்களேன், மேலே வந்து பாபு அப்படின்னு சொல்லிட்டு இதோட உரிமையாளர் பேர் போட்டு கீழே வந்து சென்னைன்னு போட்டிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ரொம்ப ரேர் பீஸாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் வச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் சென்னை பேர் போட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு குழாயை பார்க்குறேன். பாவம் அவர் வந்து பிஸ்னஸை விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. அவரோட இந்த எல்லா கேட்ஜெட்டும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு விற்றிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப்பு. நான் சின்ன வயசில் ஊரில் இப்படி தான் திருவிழா அப்போ குண்டு முழுப்பாக கட்டியிருப்பாங்க. நான் இதுலேருந்து ஒரு பல்ப் உருகிட்டு வந்து வீட்டில் வந்து பேட்டரியை மாட்டி எறிய வைப்பேன். அந்த மாதிரி மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ உங்களை எத்தனை பேர் என்ன மாதிரி லூசுத்தனமாக பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சுங்க இந்த பழைய ரேடியோ செட் இதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரைஸு வந்து வெறும் 1000 ரூபா தான். ஆனால் இது ஒரிஜினல்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது டூப்ளிகேட் பீஸு. நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து 1080 பிக்சல் வரைக்கும் எடுக்கும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு இது பண்ணலாமா, ரெஸ்டோரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் இதை வாங்கிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா நம்மக்கிட்ட இருக்கிற HP 15s அதே போல் மாடல், ஆனால் பிளாக் கலரு. ஸோ எடுத்து பார்த்தேன், சேம் டிட்டோ அதே தான். இது வாங்கிட்டு போயிட்டு நம்ம HP லேப்டாப்புக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ அது வந்து மானிட்டரில் கனெக்ட் பண்ணி ஒர்க்காக வச்சுட்டு இருக்கோம். இதை வாங்கிட்டு போனால் நம்ம ஃபுல்லாகவே லேப்டாப்பை மாற்றிடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000 சொல்கிறாங்க. இது ஆன் ஆகுமான்னு கேட்டேன். அவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்களே ஆன் ஆகுமான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, ஆனால் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, உள்ள மதர் போர்டு நல்லா இருக்குது, ரேம் ரோமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து 9000 ஆமாம். நம்ம 2000 வித்தால வாங்குறது பெரிய விஷயம். 9000 எப்படி நம்ம பேசுறது? பேரம் பேசினாலும் ஒரு 8000 ரூபா தான் கொண்டு வந்தாங்க. 1000 ரூபா தான் கம்மி பண்ணாங்க. ஸோ அதுக்கு மேலே பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவ்வளோ காசு வேறு இல்லை, எதுக்கு வீண் போம்புன்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் நம்மளை மீட் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்சங் கேமரா வச்சுருந்தார். இது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சாமா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டுக்கு, இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாரு. போன வருஷம் நம்மளும் பல்லாவர சந்தையிலேருந்து இதே போல் ஒரு சாம்சங் கேமரா ஒன்று எடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிக் மட்டும் பிஞ்சு போச்சு. அதுதான் மெயினான ஒன்று. சரின்ட்டு அதை வச்சு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் ஏன்டா தாங்க ப்ரோ, நான் வந்து ஸ்டிப்பை ஒட்டி தரேன், கட்டான ஸ்டிப்பெல்லாம் நான் ஒட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே காணணும். ஆனால் என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டேன். அவன் ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுக்கப்புறம் விட்டேன். ஸோ அதோட மற்ற பார்ட்ஸில் அப்படியே என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து இந்த சாம்சங் கேமரா வந்து சரி பார்க்க கொடுத்தாரா, சரி வாங்கிட்டு கொடுங்க, நம்மக்கிட்டையும் கொஞ்சம் ஸ்பேர் இருக்குது, போட்டு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த சாம்சங் கேமராவை பிரித்து மேய்ஞ்சி என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி ஒர்க் ஆக வைக்கிறோம். நான் இது வரைக்கும் கேமராவை யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. நிறைய கேமராவை பழைய இரும்பு கடை பல்லாவர சந்தை எடுத்திருக்கோம். ரெஸ்டோரேஷன் பண்ணி நமக்கு சொந்தமாக வச்சுக்கலாம்னு பார்ப்போம். பட் அது ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த கேமரா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய கேமரா தான். ஆனால் பழைய கேமராவாக இருந்தாலும் சோனி, சாம்சங் இதோட கேமராலாம் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். வீடியோ குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை. சரி வளவலன்னு பேசாமல் இந்த கேமராவை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு லெஃப்ட் சைடில் 2 ரைட் சைடில் 2ன்னு சொல்லிட்டு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அதை கழட்டணும். ஏன்னா அந்த ஸ்க்ரூ தேஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது கழட்டது சிக்கலாகி போகும். அதனால் சொல்கிறேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் இருக்குது. அது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை வந்து நான் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்கு மேலே காட்டிக்கிட்டு இருக்கோம், தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. சரி ஓகே, கழட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். சென்டரில் ஒரு டிஸ்பிளே, சைடில் புள்ளியாக இருக்குல்ல அதுதான் பட்டனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு சிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி திருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே டிஸ்பிளே வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. அதனால் ஐபி சொல்யூஷன் வச்சு அந்த டிஸ்பிளேயும் அந்த பட்டன் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசியாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா பேஸ் டெஸ்டிங். இதுக்கு வந்து பேட்ரி ரிமோட்டுக்கு போடுவோம்ல அந்த மாதிரி பேட்ரி, ஆனால் அது வந்து ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது நம்மக்கிட்ட இல்லை. நோக்கியா பேட்ரி மாதிரி இருந்தால் கூட நம்ம ஏதாச்சும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் உருண்டையான பேட்ரி இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இதோட இன்புட் டெர்மினல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம மொபைல் சார்ஜர் மூலமாக இன்புட் சப்ளை கொடுத்து இது ஆனாகான்னு செக் பண்ண போகிறோம். மேலே 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்புட் டெர்மினல். இதில் என்ன பிரச்சனைனா எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு கரெக்டாக பார்த்து இன்புட் கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா உள்ளே ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கண்டுபிடிக்க அவங்க மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அதை வோல்டேஜில் மைனூட்டான வேல்யூ இருக்கும், அதாவது 200 மில்லி வோல்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் செட் பண்ணி வச்சிங்கன்னா மல்டிமீட்டரை அந்த பாயிண்டில் வைக்காமையே வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த மல்டிமீட்டர் ப்ராப் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த 2 டெர்மினல் வச்சிங்கன்னா, இன்புட் டெர்மினல் வச்சிங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டரில் பாருங்களேன் இப்போ வந்து மைனஸில் காட்டுது. ஸோ மைனஸில் காட்டுச்சுன்னா என்ன, நீங்கள் வச்சுருக்கிற மெத்தட் வந்து தப்பு, மாற்றி வைங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் இப்போ வந்து ப்ளஸ்ஸை மைனஸ்லேயும் மைனஸை ப்ளஸ்லேயும் வச்சுருக்கேன். அதனால தான் மல்டிமீட்டரில் இந்த மாதிரி மைனஸில் காட்டுது. ஸோ இப்போ நம்ம திருப்பி வைக்கணும். இப்போ பாருங்கள் நான் மாற்றி வைக்கேன் பாருங்கள், மைனஸ் இங்கிட்டு வைக்கணும், ப்ளஸ் அங்கிட்டு வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் மைனஸ் காட்டலை. அப்போ நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறது எல்லா டிவைஸ்லேயும் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஒரு சில டிவைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் தரும். நம்ம அதை வச்சு இது ப்ளஸ் இது மிஷின் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து இந்த 2 டெர்மினலில் நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம்.
ஸோ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுங்க, மாற்றி கீற்றி வச்சுருக்காதீங்க. ஸோ நம்ம கரெக்டாக கொடுத்து இங்கே அமைக்கி பார்த்தோன்னே லைட் எரியுது பார்த்தீங்களா, கேமராவில் ஃபோக்கஸ் ஆகலை. சரி ஓகே, பார்த்தீங்களா லைட் எரிஞ்சு கேமரா வர ஆரம்பிச்சு பார்த்தீங்களா. அப்போ நமக்கு பவர் சப்ளை கொடுத்தா கேமரா நல்லா ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்கு பேட்ரி மட்டும் வாங்கி போட்டால் போதும். இந்த பேட்ரி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே கிடைக்கும். இன்னொரு விஷயம் ப்ரோ, ரிமோட் பேட்ரி மாதிரி தானே இருக்குது. அப்போ இது என்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. 2 பேட்ரி 500 ரூபா. ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல. ஏன்னா இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி, எப்போ வேணால் நம்ம ரீசார்ஜ் பண்ணி இந்த டிவைஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ரேட் அதிகமாக இருக்குது. அப்புறம் சில பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க, என்னடா நம்ம பழைய இரும்பு கடையில் பல்லாவர சந்தையிலே இந்த கேமரா 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும், இதுக்கு 500 ரூபாய்க்கு பேட்ரி போடுறதான்னு சொல்லிட்டு சில பேர் சலிப்பில் தூக்கி போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நிறைய டிவைஸ் மாட்டோம். பட் இந்த டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான பேட்ரி வாங்கியாச்சு. பேட்ரி வாங்கிட்டு உள்ளே போட்டு செக் பண்ணி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா கேமரா ஆன் ஆயிடுச்சு, பேட்ரி லோன் காட்டுது. ஆரம்பத்தில் சார்ஜ் இருக்காது, வீட்டில் போய்ட்டு தான் போடணும். இப்போ ஃபுல் சார்ஜ் போட்டாச்சு. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம மொபைல் கேமரா அளவுக்கு கூட இல்லையடா, என்னடா இப்படி கேவலமாக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வெளியில் டிஸ்பிளேல தெரியுது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ஃபோட்டோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ காட்டுறோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா கேமரா அவுட்புட்டு, இது இந்த கேமரா மூலமாக எடுத்தது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஜூம் பண்ணாலும் இது உடையாது. அதனால தான் சாம்சங் சோனி கேமரானாலே ஒரு ஃபயர் விடுவாங்க. ஸோ ஃபைனலி இந்த கேமரா வந்து ஒர்க்காக வச்சாச்சு. பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, பேட்ரி தான். பேட்ரி போடாதனால இந்த மாதிரி டெட் ஆகி போச்சு. இப்போ வந்து உயிர் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு டிவைஸ் ரீஸ்டோரேஷன் பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.